ஐயோ சாமி, நிறுத்துங்க சாமி. எதுக்கு சிரிக்கிறீங்க? யாரு நீங்க? எதுக்கு என்ன கடத்திட்டு வந்தீங்க சாமி? உனக்கு வேண்டுமானால் எங்களை தெரியாமல் இருக்கிறார், ஆனால் எங்களுக்கு உன்னை தெரியும். குப்பி என்ற குறப்பெண்ணாக வேஷம் போட்டுக் கொண்டால் எங்களிடமிருந்து தப்பி விடலாம் என்று நினைத்தாயா? ஆம், வேஷம் போட்டு உருவத்தை மாற்றலாம், உள்ளத்தை எப்படி மாற்ற முடியும்? பூதராணி என்பதை கண்டுபிடித்து விட்டோம். கூப்பிடு உனது குடும்பத்தாரை. ஐயோ சாமி, நீங்க யாருன்னு தெரியல சாமி. என்ன பேசுறீங்கன்னு புரியல சாமி. உனக்கா புரியவில்லை? நாங்கள் தான் புரியாதவர்கள். நீ யார் என்று தெரியாமல் உன் கையாலேயே பச்சை குத்தி கொண்ட அப்பாவிகள் நாங்கள். எதே, நீங்கள் இவரிடம் இடையில் பச்சை வேறு குத்தி கொண்டீர்களா? அண்ணா, என்ன? இடையில் குத்தவில்லை, பின்ன கையில் குத்தி கொண்டோம். மடமந்திரியாரே, நீங்கள் எங்கே குத்தி கொண்டால் எனக்கு என்ன? அப்போதே நீங்கள் இவளை தவற விட்டதுதான் எனது கோபம். கவலை வேண்டாம் அண்ணா, குப்பி இப்போதுதான் நம்மிடம் மாட்டிக்கொண்டாளே, மிரட்டி உண்மையை கறந்து விடுவோம். சொல் பூதராணி, உனது குடும்பத்தைச் சேர்ந்த மற்றவர்கள் எங்கே, என்ன வேஷத்தில் இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஐயோ கடவுளே, ஒவ்வொரு தடவையும் அந்த கருவாயனோட கல்யாணம் நடக்கும்போது யாராவது என்ன கடத்திட்டு வந்து நீ பூதராணியான்னு கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. யார் சாமி அந்த பூதராணி? நீயே உன்னை பற்றி எங்களிடம் கேட்கிறாயா? நன்றாகவே நடிக்கிறாய். நாங்கள் தான் உன்னை கண்டுபிடித்து விட்டோமே, மரியாதையாக உண்மையை ஒத்துக்கொள். சத்தியமா எங்க வனதேவத ஆணைய சொல்ற சாமி, நீங்க தேடுற பூதராணி நான் இல்ல. என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க சாமி. நான் குப்பி குப்பி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் அப்பி என்று ஒரேடியாக அப்பி விடுவேன். ஆமா மன்னா, என்ன அடித்து விடாதீர்கள். அலாவுதீன் மருமகள் நமக்கு மருமகள் தான். மருமகளை அடித்த அவப்பெயர் நமக்கு வேண்டாம். யோ ரஹீம், உறவு பாராட்டு இதுவா நேரம்? இப்போது அலாவுதீனை இங்கே வர சொல்லவில்லை என்றால் நமது நோக்கம் நிறைவேறாது, தெரியுமா? தெரியும். இந்த பூதராணி தான் பூதராணி என்று ஒப்புக்கொள்ள மறுக்கிறாளே. ஐயோ, பூதராணிங்கிறீங்க, அலாவுதீன்ங்கிறீங்க. யார் சாமி இவங்கெல்லாம்? இவங்களெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா நம்புங்க சாமி. முடியாது, நம்ப முடியாது. மரியாதையாக நீதான் பூதராணி என்பதை ஒத்துக்கொள். அமைச்சர்களே, தான் பூதராணி என்பதை இவள் ஒத்துக்கொள்ளும் வரை இவளை இங்கேயே சிறை வைக்க உத்தரவிடுகிறேன். நான் வருகிறேன். உத்தரவு மன்னா, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஒருவேளை இவங்க கீழ்பாக்க சித்தப்பாக்களா இருக்குமோ? அவங்களேதான். வனிதாமணி அவ புருஷனோட சேர்ந்து வாழணும்னு செஞ்ச வசிய பூஜை பலிக்கல. அவங்க ரெண்டு பேரும் கீரியும் பாம்புமா அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. பூஜையில் நடந்த தப்ப கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு தான் அடுத்த வசிய பூஜை பத்தி யோசிக்கணும். அது வரைக்கும் கையில காசு இல்லாம 4 வீடு பிச்சை எடுத்து தான் திங்கணும் போல் இருக்க. எல்லாம் என் தலை விதி. சேது, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஊருக்குள்ள எல்லாருமே நம்மள பார்த்து மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்றாங்க. சந்தோஷமான விஷயம் தானே? இது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா ஒரு வருத்தமான விஷயமும் இருக்கு. என்ன? உங்க வீட்ல எல்லாரும் அவளையா லவ் பண்றேன்னு கேட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதுதான் சேது. சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும். உன்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இத பார், இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நான் உன் கழுத்துல தான் தாலி கட்டுவேன். இதுதான் ஏன் சேது. அலைஞ்சு அலைஞ்சு கால்வலி வந்ததுதான் மிச்சம். அப்படி கொஞ்சம் உட்காரும்.
என்னாச்சு? என்னன்னு தெரியல மேடம், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னன்னு பார்க்கணும். என்ன இது? சேது ஒரு புது பொண்ணோட வராரு. நம்ம கிட்ட மாமா பொண்ணு பானுவை தானே கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாரு. நம்ம வர வழியில ரம்யா நிக்கிற. இவ என்னத்த கீழ்ச்சிட போற? வனிதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவளை வெறுப்பேத்திர வேண்டியதான். சேது, ஆ என்ன பேசாம வரீங்க? இல்ல, இப்போ உனக்கு என்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். பழைய கேர்ள் ஃப்ரெண்டா? யார் அந்த அபாகியவதி? அதோ ஆட்டோ பக்கத்துல நிக்கிறாளே, அந்த அபாகியவதி. ஓ, ஹாய் ரம்யா, என்ன தனியா நிக்கிற? கிடைச்ச துணையை மிஸ் பண்ணிட்டா தனியா தானே நின்னாகணும். ஹேய், வாழ்க்கையில உன்னை மிஸ் பண்ணிட்டா அதுக்காக மனசு உடைஞ்சு அப்படியே உட்காந்துட கூடாது. இன்னொரு துணையை கேஷ் பண்ணி அப்படியே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும், என்ன மாதிரி. எப்படி? பை த பை வனி, இது ரம்யா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியா? ஹாய், ஐம் வனிதா. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன போல உன்னையும் ஃபியூச்சர்ல யார்கிட்டயாவது என் முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்துவாரு, அப்ப பாத்துக்கோ. நீ ஏன் சேது இப்படி எல்லாம் பண்ற? ஆமா, நான் கேக்குறேன், இவளையாவது நீ உண்மையா லவ் பண்றியா இல்லையா? ஏய், இந்த அட்வைஸ்லாம் பண்ணாத, எனக்கு பிடிக்காது. ஓகே, இது வனிதா மணியாச்சே, இவன் யாரு? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப பானுவோட நிலைமை? பானுவா? பானுலாம் கானியா? இப்ப வனிதா தான் என்னோட ஃபேன். நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னது புது குழப்பமா இருக்கு? வனிதாமணி ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷன் இருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்குவான்? வேண்டாம் சேது, ஏற்கனவே உங்களை விரும்பின என்ன விட்டுட்டீங்க, அப்புறம் அந்த பானுவை விரும்பினீங்க, அவளையும் விட்டுட்டீங்க. இப்படி ரெண்டு பேரையும் விட்டுட்டு மூணாவதா வந்த இவ கட்டுற தாலி கட்டுறது மகா பாவம். ஏய், போது நிறுத்து. என் வனிதாவுக்காக எவ்வளவு பெரிய பாவம் வேணாலும் செய்வேன். இத பார், கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறோம், வந்து சேரு. வாட்டா? நீ வா சொல்லும், நம்ம போலாம். பொறாமையில பேசுறேன். வண்டி ரெடி ஆயிடுச்சு, உட்காருங்க மேடம். எல்லாம் ஒரே இமாலய குழப்பமா இருக்க. எங்க என்ன நடந்திருக்கும்? இந்த பொண்ணை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்திருப்போம்? ஐயோ, திருட திருட, அவனை புடிங்கல. ஐயோ, அது ஏன் சட்டை? குடு. ஏன் சட்டையாம அப்படிங்கிற? இப்பதான் இந்த பிரச்சனையோட ஆணி வேற தெரியுது. இந்த பொண்ணு எதுக்காகவோ சேதுவோடைய சட்டையை எடுத்துட்டு வர, அந்த சட்டை மாதிரியே நம்ம கிட்ட இருந்த கிருஷ்ணன் சட்டை மாற, அந்த சட்டை தான் இந்த சட்டைன்னு சேதுவோடைய சட்டையை வச்சு நம்ம பூஜை பண்ண போய் வனிதாமணி கிருஷ்ணனை கழட்டி விட்டுட்டு சேதுவோட வந்து சேர்ந்துட்டா. இப்ப ரம்யா கண்ணை கசக்கிட்டு நடுத்தருவுல நிக்கிறா. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா? ஐயோ கடவுளே, ஒரு பூஜையில ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டனே. புண்ணியம் பண்றதா நினைச்சு பாவத்தை பண்ணிட்டனே. கூடாது, மாத்து பூஜை பண்ணி வசிய மருந்தை எடுத்தே ஆகணும். ஜெய் ஜக்கம்மா. மேடம், மேடம், மேடம். குல்ஃபி, ஏன் கோவமா வருது? உண்மையை சொல்லுங்க மேடம், எனக்கு பூஜை பண்ண போலி சாமியார் யாரு?
அவரு சேதுவோட சட்டையை வச்சு பூஜை பண்ணாரா இல்ல அந்த சட்டையை அவரே போட்டுட்டு போயிட்டாரா? முதல்ல அந்த ஆளை கண்ணுல காமிங்க. இன்னைக்கு நானாச்சு அந்த ஆளாச்சு, ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். நீங்க கிளம்புங்க. குல்ஃபி ஏன் இப்படி எல்லாம் பேசுது? தேவையில்லாம ஏன் சாமியார திட்டுதோ? உனக்கு என்ன அவர் எதிரியா என்ன? இல்ல, எதிரி போலதான் எனக்கு ஏதோ கெடுதல் பண்ணிருக்கிறாரு. அவரு பூஜை பண்ணாரா இல்ல எனக்கு தான் சாதகமா பண்ணாரான்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆகணும். கிளம்புங்க. ஐயோ, அவர் பூஜை பண்ணாருமா? உனக்கு சாதகமா தான் பண்ணாரு. நான் தான் கூட இருந்தனே, எனக்கு தெரியும். அப்ப ஏன் சேது என்ன தேடி வரல? அதானே ஏன் எனக்கு புரியல. இல்ல, எனக்கு அந்த சாமியார் மேலதான் டவுட். அவரு ஒழுங்கா பூஜை பண்ணிருந்தா ஏன் சேது என்கிட்ட வந்து சேர்ந்திருப்பாரு. குல்ஃபி வேண்டாம், பாவம், சாமியார திட்டாதே. அவரு ரொம்ப நல்லவரும். நீங்க ஏங்க ஏஜென்ட் மாதிரி நடுவுல நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து குல்ஃபி டென்ஷன் ஆகாதே. ஆமா, அந்த கிருஷ்ணா இருக்கானே, கிருஷ்ணன், அவன் உங்ககிட்ட வந்து ஏதாவது கலாட்டா பண்ணானா? கிருஷ்ண வரல, சேது தான் வந்தாரு. வனிதாமணின்ற பொண்ணு கூட ரோட்ல பார்த்தேன். அவரு என்னையும் விரும்பல, அந்த பானுவையும் விரும்பல. அவரு வனிதாமணியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாரு. நான் சொன்னதையே அழைப்பா எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்துருன்னு கிண்டலா சொல்லிட்டு போறாரு. உங்களை நான் ரொம்ப தூரம் நம்பி இருந்தேன் மேம். நீங்க தான் சாமியாரு பூஜை புனஸ்காரன்னு சொல்லி அநியாயமா என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்க. குல்ஃபி ஏமா இப்படி எல்லாம் பேசுது? பேசாம என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு நம்பி நாளும் பொழுது இப்படியே போனதுதான் மிச்சம். இப்போ நட்டாத்துல நிக்கிறேன் நானு. ஓ மை காட். ரம்யா டார்லிங், ரம்யா டார்லிங். ஐயோ கடவுளே, இவன் வேற டெய்லி வந்து என் உயிரை வாங்குறானே. ஏன்டா கோவப்படுற? ஐ லவ் யூடா செல்லம். அட்டாய், ஒழுங்கா மரியாதையா போயிடு, இல்ல குறவளைய கடிச்சு தூன்னு துப்பிடுவேன். பாட்டா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. நானே ரம்யா என் காதலை ஏத்துக்க மாட்டேங்கிறாளன்னு வேதனையில இருக்கேன். நீ வேற இடையில பூந்து என் வயிற்றுச்சல கொட்டிக்கிற. ரம்யா என் செல்லம், ப்ளீஸ்டா, ஐ லவ் யூடா. நீ இல்லன்னா நான் செத்துருவேன். செத்து தொலை. நீ செத்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். நிஜமா தான் சொல்றியா ரம்யா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற எதுக்கு என் உயிரை இப்படி எடுக்கிற? போ, போய் எங்கயாவது போய் விழுந்து சாகு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போ. ரம்யா, நீயா என்ன சாவுன்னு சொல்ற? ஆமா, அவதான் உன்னை சாவ சொல்றா. போ, செத்து போ, இங்க இருந்து போயிடு, இல்ல நானே உன்னை நங்கு 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 மிதிச்சே கொன்னுடுவேன். போடா. இன்னும் ஏன் இங்க நிக்கிற? போய் தொலை. டேய், போடா போடா. குல்ஃபி, டோன்ட் வரி, கவலைப்படாதே. என்ன ஆகுதுன்னு ஒரு கை பார்த்துடலாம். வருத்தப்படாத டார்லிங். என் ஊன், உயிர், உலகம், வாழ்க்கை எல்லாமே நீதான்னு அத்தனை நான் சொல்லியும் என் காதலை புரிஞ்சிக்காம என்னை இப்படி உதாசீனப்படுத்திட்டிய ரம்யா. ரம்யா, உனக்கு நான் யாரு, நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் எப்படிப்பட்டதுன்னு நான் நிரூபிச்சே ஆகணும். செத்து தொலை. நீ செத்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். வாழ்வோ சாவோ உன்னோட வார்த்தையை தட்ட மாட்டேன் ரம்யா. செத்து தொலைன்னு சொன்ன உனக்கு என் சாவுதான் சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொன்னா நான் சாகவும் தயார். நீ சந்தோஷமா இரு ரம்யா, சந்தோஷமா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். எதுக்காக நீ பயப்படுற? என் காதல் நிறைவேறாத போனா அந்த பாவம் சேதுவ சேருதோ இல்லையோ, ஆனா அந்த முட்டாள் கிருஷ்ணன் எனக்காக உயிரை விடுறேன்னு சொல்றான். அவன் செத்துட்டா அந்த பாவம் என்னதானே மேடம் சேரும்? அப்போ கிருஷ்ணனே காதலிக்க போறேன்னு சொல்றியா? ஐயோ மேடம், எனக்கும் சேதுவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை பார்த்தாவது இந்த கிறுக்கன் கிருஷ்ணன் திருந்தட்டும். முதல்ல எனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றேன்.
சுயநலமா பேசுற, அப்புறம் பொதுநலமா பேசுற. ரெண்டும் ஒரு நோக்கம் தானே எனக்கு தெரியுது. ஆனா அந்த சேது பைய வனிதா பண்ணையத்தான் கட்டிக்குவேன்னு எதுக்காக ஒத்த கால்ல நிக்கிறான்? அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. ஆத்தாடி, கீழே குதிச்சா உடல் சதுரி செத்துருவோம் போல இருக்கே. ஆஹா. போ, போய் எங்கேயாவது போய் விழுந்து சாவு. ரம்யா இப்படி சொன்னதுக்கு பிறகு நாம ஏன் வாழணும்? செத்துருவோம். ரம்யா கோவத்துல தானே செத்து தொலைன்னு சொன்னா. நாம உண்மையிலேயே சாவ போறோம்னு தெரிஞ்சா ஒருவேளை அவன் மனசு மாறி நம்மள லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கே. நாம ஏன் அதை மிஸ் பண்ணணும்? ரம்யாவை நம்ம கூப்பிட்டு பார்ப்போம். ரம்யா! 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 வெளியில வா! குல்ஃபி, இப்ப இங்க வந்துட்டு போனானே, அவன் குரல் மாதிரி இல்ல? ஆமா மேடம், அந்த நாதாரி தான் பப்ளிக்ல நின்னுகிட்டு ஏதோ கலாட்டா பண்றான் போல இருக்கு. ரம்யா, இப்ப வெளியில வர போறியா இல்லையா? மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். பயப்படாதே, அவன் என்ன பண்ணிடுவான்? வா போய் பார்க்கலாம். வா. ஐயா, ரம்யா வந்துட்டா. ரம்யா, நான் இங்க இருக்கேன். மேல பாரு.